ஹலோ வியூஸ், வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க நம்ம மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. குமரன் மூலிமா ஒரு விஷயம் தெரிய வருது. அடிக்கடி வெண்ணிலா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை கேட்டதும் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காவேரி. வெண்ணிலா கண்ணை முழிச்சு பார்த்ததும் அடிக்கடி விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வாக்குமூலம் கொடுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதையுமே சொல்லாமல் காவேரி வந்ததை நினச்சி அதுக்கப்புறமா காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் மூலியமா சொல்லி அனுப்புகிறாங்க வெண்ணிலா. அந்த நர்ஸை என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காவேரி வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக காவேரி உள்ளே வராங்க வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக. உள்ளே வந்த காவேரி அப்படியே கண் கலங்கி போய், நீ நல்லபடியாக குணமாயிட்டு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா, எல்லாம் அந்த கில்ட்டிலே எனக்கு இதுவாகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் விஜய் முன்ன நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையும் சொல்கிறாங்க. வெண்ணிலா மேலே ஒரு சிம்பத்தியோட தான் இருந்தாங்க அப்படின்றதையும் காவேரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வெளியில் கொண்டு வரணும், ஒரு தப்புமே பண்ணாத விஜய் தண்டனையை அங்கே அனுபவிச்சுட்டு இருக்காரு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெண்ணிலா, ப்ளீஸ் தயவு செய்து உண்மையை சொல்லிடு வெண்ணிலா, அவர் எப்படியாவது வெளியில் வந்துடணும், அது ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க காவேரி. ஓகே, நான் விஜயை வெளியில் கொண்டு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த பற்றி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட கையெடுத்து காவேரியோட வயிற்றில் வச்சு, என் குழந்தை சத்தியமாக சொல்கிறேன், அது சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. விஜயை மட்டும் வெளியில் கொண்டு வந்துரு வெண்ணிலா, அதுக்கப்புறம் நான் இந்த வாழ்க்கையை விட்டு போயிடுறேன், அது ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க வெண்ணிலா. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, ஆமாம் வெண்ணிலா, எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்தவரையிலும் அவர் வெளியில் வரணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு வேணும், தயவு செய்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட வேண்டிலா, அவர் கண்டிப்பாக வெளியில் வந்தே ஆகணும், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, விஜய் விட்டு கொடுக்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட. அப்படியே மனசு கஷ்டத்தோட அங்கேருந்து காவேரி அப்படியே அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க. விஜய் விட்டு கொடுக்க போகிறோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், மன்னிச்சிடுங்க, நீங்கள் வெளியில் வந்தால் போதும், என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட இதுவு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்காக அழுதுகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. அப்புறமா வெண்ணிலா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. விசாரிக்கிறதுல எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. விஜய் அந்த சம்பவ இடத்துல வரவே இல்லை, அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அதுக்கப்புறம் மாமாங்க, எங்கள் மாமா என் கூட தான் இருந்தாங்க, நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட விசாரணை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரித்து பார்த்ததில் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமாகுது. விஜய் வெளியில் வராரு. பக்கம் ஊருக்கு போன குமரனும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. விஜய் வெளியில் கொண்டு வராங்க. விஜய் கிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜய். அவருக்கு தேங்க்ஸும் சொல்கிறாரு விஜய். இதுக்கிடையில் இவங்க 2 பேருக்கும் நடந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது இல்லையா, இது வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக காவேரி தண்ணியை விட்டு கொடுத்துருக்கா அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும், வெண்ணிலாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, இதுக்கப்புறம் காவேரி எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க, இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது இல்லையா, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, இப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.